வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம், உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படங்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் 1958 ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான முதல் படைப்பு நாடோடி மன்னன் திரைப்படம். டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் சேலம், ஆத்தூர், பத்மாலயா திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஜெய்ப்பூர் அரண்மனையில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம், முதல் இந்திய திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட இரண்டாவது படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த 1969 ஆண்டு வெளிவந்த அடிமை பெண் திரைப்படம் 1969 ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான இரண்டாவது படைப்பான அடிமை பெண் திரைப்படம் டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை முதல் திருச்சி, திருவரங்கம், ரங்கராஜா திரையரங்கில் தினசரி 3 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த அடிமை பெண் திரைப்படம்
தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே உளவுத்துறை ரகசிய துறை கதையினை கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். பத்மானி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் 115 1969 ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பத்மானி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் 115 டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் கரூர் லட்சுமிராம் திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான நாடோடி மன்னன், அடிமை பெண், ரகசிய போலீஸ் 115 ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களை டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை முதல் திரையரங்கில் திரையிட்ட கரூர் லட்சுமிராம் திரையரங்கு, திருவரங்கம் ரங்கராஜா திரையரங்கு உரிமையாளர், சேலம் பத்மாலயா திரையரங்கு உரிமையாளர், அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் அனைவரும் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களும் ஒன்று திரண்டு ஆரவாரம் செய்து வரும் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கும், சேலம் எம்ஜிஆர் பக்தர்கள், கரூர் எம்ஜிஆர் பக்தர்கள், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் பக்தர்கள், அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிகர் பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். தூயநிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூயநிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும்
தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள். உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள். உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள். மல்மணம் தருவாள். மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள். மலர் மணம் தருவாள். மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை.